குண்டு மல்லி செடி அதிக பூக்கள் பூக்க நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, குண்டு மல்லி செடியை அடி வரைக்கும் நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி விடணும், அதாவது கட் பண்ணி விடணுங்க. இங்கே பாருங்கள், நான் குண்டு மல்லி செடியை கட் பண்ணி விட்டு இருக்கிறேன். கட் பண்ணி விட்டால் தான் அது புது துளிர் எடுக்கும். புது துளிர் எடுத்து அந்த புது துளிரோட கூடவே மொட்டுக்கள் வரும். சீசன் டைம் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களிலும் வந்துட்டு பூக்கள் அதிகப்படியாக பூக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணி விடணும். ட்ரிம் பண்ணி விட தான் புது துளிரும் வரும், பக்கத்து கிளைகளும் அதிகமாக வரும். இப்போ பாருங்கள், புது துளிர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா வந்திருக்குது பாருங்கள். இப்படி தான் நம்ம கட் பண்ணி விடணும், ட்ரிம் பண்ணி விடணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ட்ரிம் பண்ணி விட தான் பூக்கள் அதிகப்படியான பூக்கள் பூக்கும். இது 2வது ஸ்டேஜுங்க. 3வது ஸ்டேஜில் நான் காட்டுவேன், இப்போ காணொலியில் வரும் பாருங்கள். அதில் பூக்கள் அதிகமாக பூத்துருக்கும். இப்போ பாருங்கள், மொட்டுக்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். செடியும் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.